ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள்ளாக அதிகமாய் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஆலயத்திலே வந்து நாம் கர்த்தரை ஒருமித்து ஆராதிக்க இயலாத சூழ்நிலைகள் இக்காலத்தில் நமக்கு இருந்தாலும், நம்முடைய வீடுகளிலே நாம் இருந்தபடியே தேவனை நாம் ஆராதிக்கிற பெரிய பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். எப்படி ஆகிலும் எங்கே இருந்தாலும் தேவனை ஆராதித்து அவர் தருகிற விலையேறப்பெற்ற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்து வருகிறார். இந்நாட்கள் மிக கடினமான ஒரு நாட்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். மிக நெருக்கமான பாதைகளிலே நாம் கடந்து வருகிறோம் என்பதையும் நான் அறிந்திருக்கிறேன். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் நம்மோடு கூட என்ன பேச போகிறார் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு கூட நாம் காணப்பட போகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்களை அழைத்து செல்வதற்கு முன்பு ஜெபித்து தொடர்ந்து இந்த வேத புஸ்தகத்தை நாம் தியானிக்க போகிறோம். இருக்கிற இடங்களிலே நாம் எல்லாரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? நீங்கள் ஒரு தனி நபராக இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாலும் நீங்க இருக்கிற இடத்திலேயே கண்களை மூடிக்கொள்ளுங்க. ஆண்டவரே, நீர் என்னோடு கூட பேசும் என்கிற ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. உங்கள் இருதயத்திற்குள்ள பல கேள்விகளோடு இந்த நிகழ்ச்சிக்கு முன்பதாக நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள். அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஏற்ற ஒரு பதில ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்கும்படி ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். கேளுங்கள். உங்களுடைய சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எல்லாரும் கேட்க போகிறோம். ஆண்டவரே, நீர் என்னோடு கூட பேசு. சில நிமிடங்கள் இந்த ஜெபத்துல நீங்கள் பங்கு பெறுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட போகிறார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் கடந்து வருகிறோம். இந்த நாளிலும் எங்களுடைய வீடுகளிலே இருந்து உம்மை ஆராதிப்பதற்கு தேவன் எங்களுக்கு கொடுத்ததான பெரிய ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய வேத வசனத்தை நாங்கள் தியானிக்கும்படியாக இப்பொழுது கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எனக்கும் எங்களுக்கும் ஏற்ற நல் வார்த்தையை உம்முடைய பரத்திலிருந்து நீர் எங்களுக்காக அனுப்பி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்கு ஜீவனும் வல்லமையும் இருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கிற பொழுதே எங்களுக்கு உள்ளே உம்முடைய ஜீவனும் உம்முடைய வல்லமையும் கடந்து வரும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தை எங்களுக்காக வல்லமையோடு கூட புறப்பட்டு வரட்டும். அன்றைக்கு அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு சீசர்களுக்கு கொடுத்தது போல இன்றைக்கு இந்த வசனத்தை எடுத்து நீர் ஆசீர்வதித்து கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பிட்டு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய அப்பமாகிய இந்த வார்த்தை ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய மனிதனுக்கு உள்ளாக, ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய சரீரத்திற்கு உள்ளாக ஒரு ஆவிக்குரிய திருப்தியை கொண்டு வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும் உடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போமா? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? வேத புஸ்தகத்தை கையில எடுத்துக்கொண்டீர்களா? வேத புஸ்தகத்தை பார்த்து படித்து அதை தியானிக்கிற போதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாம் அதிலே சுதந்திரித்துக் கொள்கிறோம். மற்ற வார்த்தைகளில் இல்லாத ஒரு மகத்துவம் இந்த தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. மற்ற வார்த்தைகளில் இல்லாத ஒரு உயிர் இந்த தேவனுடைய வார்த்தைக்கு உள்ள இருக்குது. இதை தியானிக்கும் போதே நமக்குள்ள ஒரு புதிய ஜீவன், ஒரு புதிய பலன், ஒரு புதிய ஆரோக்கியம், ஒரு புதிய கிருபை அப்படியே அனுபவிக்க முடியும். வேத புஸ்தகத்தை வாசிக்கிறவங்களுக்கு அது நன்றாக தெரியும். வேத புஸ்தகத்தை வாசிக்க ஆரம்பித்தால் அதுல பழகினவங்க அதை மூடி வைக்கிறதுக்கே மனசு வராது. அந்த அளவுக்கு வேத புஸ்தகத்தின் மேல் அவ்வளவு வாஞ்சையா இருப்பாரு. இந்த புஸ்தகம் நம்ம கூட பேசும். வாசிக்க 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 இந்த வார்த்தைகள் நம்மோடு கூட பேசுவதை போல இருக்கும்.
அதை மூடுறதுக்கு மனசே வராது. மணிக்கணக்கா அதை வாசித்து கொண்டே இருக்கணும் போல நமக்கு ஒரு ஆசையும் வாஞ்சையும் உண்டாகும். அப்படிப்பட்ட புஸ்தகம் கையில வச்சிருக்கிறீங்களா? எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? வேத வசனத்திற்குள்ளே கடந்து செல்வோமா? வேத வசனத்தை கவனியுங்க. இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகிற கர்த்தருடைய வார்த்தை உபாகமம் புஸ்தகம் 33வது அதிகாரம் 20-21வது வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். திரும்ப சொல்லுகிறேன், யாவரும் எடுத்துக்கொள்வோம். உபாகமம் புஸ்தகம் 33வது அதிகாரம் 20ஆம் வசனம் 21வது வசனம் வாசிக்க நாம் கேட்போம். காத்தை குறித்து, காத்துக்கு விஸ்தாரமான இடத்தை கொடுக்கிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அவன் சிங்கத்தை போல் தங்கியிருந்து புயத்தையும் உச்சந்தலையும் பீறி போடுவான். அவன் தனக்காக முதலிடத்தை பார்த்து கொண்டான். அங்கே தனக்கு நியாயப்பிரமாணிகர் கொடுத்த பங்கு பத்திரமாய் இருக்கிறது. ஆனாலும் அவன் ஜனத்தின் முன்னணியாய் வந்து மற்ற இஸ்ரவேலுடனே கர்த்தரின் நீதியையும் அவருடைய நியாயங்களையும் நடப்பிப்பான் என்றான். 21வது வசனத்தின் முதல் வார்த்தையை திரும்ப நாம் வாசிப்போம். அவன் தனக்காக முதலிடத்தை பார்த்து கொண்டான். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற கர்த்தருடைய வார்த்தை, நீங்கள் தான் முதலிடம். நீங்கள் தான் முதலிடம். எத்தனையோ நாட்கள் இந்த வார்த்தைக்காக நீங்கள் காத்திருந்திருப்பீர்கள். இன்றைக்கு தீர்க்க தரிசனமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. நீங்கள் தான் முதலிடம். இந்த உலகமே இந்த வார்த்தைக்காகத்தான் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. சின்ன குழந்தையிலிருந்து வயதானவர்கள் வரைக்கும் முதலிடத்திற்கு ஆசைப்படாதவங்க யாருமே கிடையாது. குழந்தை பேச கூட ஆரம்பிச்சிருக்காது பாருங்க. குழந்தை பேச ஆரம்பிப்பதற்கு முன்னமே சில தாயார் சொல்வாங்க, என் குழந்தைக்கு அவனை கவனிச்சிடணும், அவனுடைய தேவையை சந்திக்கணும். அவன் அழுக ஆரம்பிச்சுட்டானா உடனே அவனுக்கு கொடுத்துடணும். இப்பதான் அவனுடைய அழுக நிற்கும். முதல் இடத்தை அந்த குழந்தை பேச ஆரம்பிக்கிறதுக்கு முந்தைய தேடுவதாக குழந்தையினுடைய தாய்மார்கள் சொல்லுகிறார்கள். வளர்ந்து வருகிற நாட்களிலே ஒவ்வொரு இடத்திலும் ஒரு முதலிடம் வேண்டும் என்று ஒரு மனிதன் விரும்புகிறதை நாம் கவனிக்க முடிகிறது. யார் தான் முதலிடத்திற்கு வருவதை விரும்புவது இல்லை? வயதானவர்களை கூட பாருங்க, அவங்களும் தங்களுடைய வாழ்க்கையில வயது உழவு ஆயிற்று என்று சொல்லி யோசிக்காம, வயதானவர்களா இருந்தா கூட நான் தான் முதலிடத்துல இருக்கணும், என்னையத்தான் என் மகன் முதலாவது கவனிக்கணும், என்னையத்தான் என் மகன் முதலாவது கவனிக்கணும், எல்லாவற்றையும் எனக்கு தான் முதல் பங்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளிடத்துல, பேர பிள்ளைகளிடத்துல வயதானவர்கள் எதிர்பார்ப்பது உண்டு. வாலிபர்களை பாருங்க, எந்த துறையில் அவர்கள் இருந்தாலும் சரி, அந்த துறையில நான் தான் முதலிடத்திற்கு வரணும் அப்படின்னு சொல்லி விரும்புவாங்க. திருமணமானவர்களை பாருங்க, எந்த போட்டி வைத்தாலும் சரி அல்லது குடும்ப வாழ்க்கை எடுத்துக்கொண்டாலும் சரி, எங்க குடும்பம் தான் முதன்மையான குடும்பமா இருக்கணும், இந்த போட்டியில எங்க குடும்பம் தான் ஜெயிக்கணும், நாங்க தான் முதலிடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறதான புருஷன் மனைவிமார் உண்டு. பிள்ளைகளை பாருங்க, அவங்க படிக்கிற ஒவ்வொரு கல்வியிலையும் விளையாட்டு துறைகளிலும் அவங்க எடுக்கிற சகல முயற்சிகளிலும் அவங்க எதிர்பார்ப்பது ஒரு முதலிடம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நம்ம நல்லா ஜெபிக்கணும், ஜெபத்துல நம்ம தான் முதல் ஆளா இருக்கணும். ஆராதனைக்கு கூட பாருங்க, சில எத்தனை மணிக்கு ஆராதனைன்னு சொல்றோமோ அத்தனை மணிக்கு முன்னதாக வருவாங்க. அவங்ககிட்ட கேட்டு அவங்க சொல்லுவாங்க, ஆராதனைக்கு நான் முதல் ஆளா வரணும்னு சொல்லி வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது ஒரு நாள் அவங்களுக்கு முந்தி வந்துட்டாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு இருக்கிற கஷ்டத்திற்கு அளவே இருக்காது. அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா அதற்கு முன்னதாகவே அவங்க கிளம்பி வருவாங்க. இப்படி சிலருடைய வாழ்க்கையில பாருங்க, நம்மளுடைய சபையிலையும் பாருங்க சில காரியங்கள் அப்படி நடக்கும்.
7 மணிக்கு ஆராதனைன்னு சொன்னா எல்லாரும் எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? ஒரு 6:50, 6:55 அப்படி வருவாங்க. இங்க ஒரு சகோதரி இருக்கிறாங்க நம்ம சபையில. 7 மணி ஆராதனைக்கு 6:20க்கு வந்துருவாங்க. 10 மணி ஆராதனைக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னதாகவே வருவாங்க. வாஞ்ச, ஆசை, ஒரு தாகம் ஆவிக்குரிய வாழ்க்கையில. வேதத்துல ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, கடைசி நாட்களில் விசுவாசத்தை காண்பாரோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைய நாட்களிலே பாருங்க, யாரெல்லாம் முதலிடத்தில் வர வேண்டும் என்று விரும்பினார்களோ அவர்களெல்லாம் அந்த விருப்பத்தையும் வாஞ்சையும் தவறவிட்டவர்களாக இந்த வேத வசனத்தின்படி கடைசி நாட்களில் அவர்களிடத்தில் விசுவாசத்தை காண முடியாத சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரனே, என் அருமையான சகோதரியே, ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்தங்கின நிலைமையில் இருப்பாயானால் இன்றைக்கு ஒரு முதலிடத்திற்கு உன்னை கொண்டு வரும்படியாகத்தான் இந்த கர்த்தருடைய வார்த்தையை தேவன் உனக்காக கொடுக்கிறார். உன்னுடைய ஜெப வாழ்க்கையில நீ முன்னணிக்கு வரப்போகிறாய். உன்னுடைய வேத தியானத்துல நீ முதலிடத்திற்கு வரப்போகிறாய். ஆராதிக்கிற ஆராதனைகளிலே நீ ஆராதனை வீரனாக ஒரு முதலிடத்திற்கு வரப்போகிறாய். ஊழியம் செய்கிற ஊழியக்காரனாக இருப்பாயானால் ஊழியத்துல நீ முதலிடத்திற்கு வரப்போகிறாய். நிர்வாக பொறுப்பில் நீ இருப்பாயானால் நிர்வாகத்துல முதலிடத்திற்கு நீ வரப்போகிறாய். ஆண்டவர் உன்னை நம்பி கொடுத்திருக்கிற அந்த தாளந்துகளை பயன்படுத்துவதில் நீ முதலிடத்திற்கு வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்மை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்கள் எப்படி இவன் முதலிடத்திற்கு போக விடாதபடி இவனை இழுக்கலாம் என்று சொல்லி வகை தேடி சுற்றி வருவார்கள். இவனை முதல் இடத்திற்கு போக விடக்கூடாது, முதல் மதிப்பெண் வாங்க விடக்கூடாது, இவன் முதல் இடத்திற்கு போக கூடாது என்று சொல்லி பல விதங்களிலே சூழ்ச்சிகளை செய்வார்கள். ஆனா இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறது, நீங்க தான் முதலிடம். அருமையான சகோதரனே, நீங்க தான் முதலிடம். அருமையான சகோதரியே, நீங்க தான் முதலிடம். இருக்கிற இடங்களிலே கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க பிடித்திருக்கிற அந்த இடத்தை, முதல் இடத்தை வேறொருவன் பிடிக்காதபடி காத் என்கிற தேவ மனிதனை போல உங்க முதல் இடத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். தக்க வைக்கணும், யாருக்கு விட்டு கொடுத்துறாதீங்க. ஒரு காலத்துல ஆவிக்குரிய ஜீவியத்துல ஜெபத்துல நீங்க தான் முன்னணியில இருந்தீங்கன்னா, ஒருவேளை அதை இழந்திருந்தீங்கன்னா இன்றைக்கு திரும்ப அதை ஜெப ஜீவியத்தை கட்டி எழுப்புங்க. உடைந்து போனவங்க பிரதிஷ்டையை கட்டி எழுப்புங்க. உடைந்து போனவங்க தியான வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க. இன்றைக்கு திரும்பவும் ஆண்டவர் எல்லா ஜனத்திற்கு முன்னணியில ஒரு காத்தை போல உங்களை கொண்டு வர விரும்புகிறார். ஆயத்தம் தானா? ஆமென் என்று சொல்லுங்க. நீங்க ஜெபிக்கிறதுனால எத்தனையோ பேர் விடுதலை ஆகி கொண்டிருந்தாங்களே, இன்னைக்கு அந்த ஜெபம் எங்கே என்று ஆண்டவர் கேட்கிறார். நீங்க வேத புஸ்தகத்தை தியானிப்பதனால எத்தனையோ பேருக்கு ஆவிக்குரிய அர்த்தங்களை போதனைகளை சொல்லிக் கொடுத்தீர்களே, அந்த தியான வாழ்க்கை எங்கே என்று ஆண்டவர் கேட்கிறார். ஆலயம் இல்லாதபடினாலே, சரியான ஒரு பிரசங்கத்தை கேட்காதபடினாலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சோர்ந்து போனீர்களோ, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தட்டி எழுப்புகிறார். பெத்தேல் குடும்பத்தாருக்காக பிரத்யட்சமாய் நான் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஒளிபரப்புவதன் முக்கிய நோக்கமே பெத்தேல் குடும்பத்தினருக்காக தான். உள்ளூர்ல, வெளியூர்களில, வெளிநாடுகளில இந்த பெத்தேல் குடும்பத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக தான் பிரத்யட்சமாய் கர்த்தருடைய வார்த்தையை காத்திருந்து பெற்றுக் கொண்டு வருகிறேன். ஏன் அப்படி செய்கிறேன் என்றால், இந்த சபையை குறித்த உத்தரவாதம் என்னுடைய கரத்தில் இருக்கிறார். ஆண்டவர் எனக்கு கொடுத்த மந்தையை குறித்த உத்தரவாதம் என்னுடைய கரத்தில் இருக்கிறார். தேவன் என்னை நம்பி கொடுத்ததான விசுவாச பிள்ளைகளாய் நான் சரியான விதத்தில் நடத்தக்கூடிய ஒரு உத்தரவாதம் என்னுடைய கரத்தில் இருக்கிறார். அந்த உத்தரவாதத்தை எண்ணி ஒவ்வொரு நாளும்
தேவ சமூகத்தில் முழங்கால் நின்று கதறி கொண்டிருக்கிறேன். பெத்தேல் குடும்பம் ஒருவராது நரகத்திற்கு போய்விடக் கூடாது என்பதற்காக, ஒருவராவது ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்தங்கினவர்களாக போய்விடக் கூடாது என்பதற்காக கதறுகிறேன், கண்ணீர் வடிக்கிறேன். ஒரு நபரை கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்மாற்றமாக நான் பார்த்து விடக் கூடாது ஆண்டவரே. இந்த கொள்ளை நோய் பரவி வருகிற இந்த நாட்களில் என் ஜனத்தை நீங்க கைவிடாதீங்க அப்பா. நீர் என்னை நம்பி கொடுத்ததான ஒவ்வொரு ஜனத்தினுடைய முகத்தையும் பரலோகத்துல நான் பார்க்க விரும்புகிறேன். இதுதான் என்னுடைய கண்ணீர், இதுதான் என்னுடைய ஜெபம். ஆண்டவரோடு போராடி கொண்டிருக்கிறேன். நீர் என்னை நம்பி கொடுத்த ஆயிரக்கணக்கான மக்கள் 18 இடங்களில் இந்த சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கிறது. 18 இடங்களில் இருக்கிற பெத்தேல் குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் நினைக்கிறேன். விருதுநகர் மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான குடும்பங்களை கர்த்தர் இந்த பெத்தேல் குடும்பமாக மாற்றி இருக்கிறார். அநேகரை வியாதியில் இருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்கி இருக்கிறார். அநேகரை பிசாசின் கட்டுகளில் இருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அநேக விலை கிரயத்தை ஊழியராகிய நாங்கள் செலுத்தி இருக்கிறோம். ஆகவே தான் அந்த உத்தரவாதம், ஒருவரும் கெட்டு போவது தேவனுடைய சித்தமும் அல்ல, என்னுடைய விருப்பமும் அல்ல. மற்றவர்களிடத்துல போய் நீங்க பின்மாற்றமா போயிடாதீங்க. ஆண்டவரை உறுதியா பற்று பிடிங்க. ஆண்டவரை விட்டுறாதீங்க. ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை வாசிங்க, நல்ல ஆராதனை பண்ணுங்க என்று சொல்வதை விட ஒவ்வொரு நாள் காலையிலும் உண்மையாய் சொல்லுகிறேன், கண்ணீர் வடிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு ஆத்மாவும் தேவனுடைய பார்வையில விளையேறப்பட்டது. ஒருவர் கூட கெட்டு போக கூடாது, ஒருவர் கூட பின்மாற்றமாய் போய்விடக் கூடாது. ஆகவே பிரத்யட்சமாய் தேவன் பெத்தேல் குடும்பத்தாருக்கு கொண்டு வருகிற இந்த கர்த்தருடைய வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னணிக்கு ஆண்டவர் இன்று உங்களை கொண்டு வர போகிறார். ஒரு நாளும் என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய ஜெபம் வீணாகாது. நான் வடிக்கிற கண்ணீர் ஒரு நாளும் வீண் போகாது. ஏமேலாய், பெத்தேல் குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபர் கூட நரகம் போவதற்கு நான் விடுவது இல்லை என்று அடிக்கடி நான் சொல்வது உண்டு. ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தம் இல்லாமல் எந்த ஒரு மனிதனையோ எந்த ஒரு மனுஷியையோ பெத்தேல் குடும்பத்துல எந்த வியாதியும் தொடக்கூடாது என்று கதறி கொண்டிருக்கிறேன். பெத்தேல் குடும்பத்தில் இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஆண்டவர் என்னை நம்பி கொடுத்த இந்த உத்தரவாதத்துல உண்மையாக நான் இருக்க விரும்புகிறேன். பெருமைக்காக அல்ல, தாழ்மையோடு சொல்லுகிறேன். உங்களுக்காக கதறி கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு உத்தரவாதம் உண்டு. பரலோக ராஜ்யத்திற்கு தகுதி இல்லாத ஒருவரும் மரணத்தை சந்திப்பது இல்லை என்கிற ஒரு உத்தரவாதத்தை போதகனாகிய நான், விசுவாசிகளாகிய உங்களுக்கு நான் கொடுக்க முடியும். வயதில் குறைந்தவர்களோ வயதில் அதிகமானவர்களோ அது நான் அறியேன். அவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியாக இருக்கிறார்கள் என்றால் நீர் அவர்களை எடுத்துக் கொள்ளலாம். இல்லை என்றால் எந்த கொள்ளை நோய் வந்தாலும், எப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் அவருடைய வாழ்க்கையில வந்தாலும், எவ்வளவு ஆபத்துகள் நடந்தாலும், எவ்வளவு விபத்துக்களை அவர்கள் சந்தித்தாலும் அவங்க ஜீவனை மட்டும் தொடக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிறேன். காரணம் உத்தரவாதம். ஆண்டவர் என்னை நம்பி கொடுத்ததான என் ஜனம் பரலோகத்திற்கு மட்டும்தான் வரணும். பரலோக ராஜ்யத்திற்கு நான் வருகிற பொழுது நான் உங்களை முகமுகமா தரிசிக்கணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஏமெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு உத்தரவாதத்தோடு தான் இந்த ஊழியம் நடைபெறுகிறது. இன்றைக்கு 29 ஆண்டுகளை என்னுடைய ஊழிய பாதையிலே முடித்து 30வது ஆண்டுக்குள்ளாக நான் பிரவேசித்திருக்கிறேன். இளம் வாலிப வயதிலேயே ஊழியத்திற்காக தேவனை அழைத்தபடியினாலே நான் ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். பகுதி நேரமாக முதலாவது 7 ஆண்டுகள் கர்த்தருடைய பணியை செய்து கொண்டே என்னுடைய படிப்பை தொடர்ந்தேன். வேதாகம படிப்பை தொடர்ந்தேன். அதே போல பகுதி நேரமாக ஊழியம் செய்து கொண்டே என்னுடைய தொழிலை நான் செய்தேன். தேவன் எப்பொழுது என்னை முழு நேர பணிக்காக அழைத்தாரோ அப்பொழுதுதான் தேவ சமூகத்தில் மிகவும் போராடி ஜெபித்து கதறி அழுது பிற்பாடு முழு நேர பணிக்காக என்னை நான் அர்ப்பணித்தேன். பிரியமானவர்களே, அன்றைய நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும்
நீர் என்னை நம்பி கொடுத்ததான ஆத்துமாக்கள் எனக்குரியது. மந்தையின் மேல் கவனமாக இருக்கும்படி ஆண்டவர் அடிக்கடி என்னோடு கூட பேசிக்கொண்டே இருப்பார். மந்தை சிதற பண்ண கூட, சிதறிவிடக் கூட. கவனம் உங்க மேல ஆண்டவர் கவனம் செலுத்துகிறார். இரண்டாவது, உங்கள் போதகராகிய நான் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறேன். ஒருவேளை உங்களை நேரில வந்து நான் சந்திக்க முடியாவிட்டாலும், தொலைபேசியின் வாயிலாக அடிக்கடி உங்களோடு கூட தொடர்பு கொண்டு உங்களை உற்சாகப்படுத்த முடியாவிட்டாலும், இயேசுனுடைய பாதத்தை கண்ணீரால நனைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் என்னை நம்பி கொடுத்த ஒவ்வொரு ஆத்மாவுக்காக என்னுடைய கண்ணீர் இயேசுனுடைய பாதங்களில் சிந்தப்படுகிறது. தைரியமா சொல்லுகிறேன், கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். எப்போதெல்லாம் யாரெல்லாம் இந்த கொள்ளை நோயோடு கூட போராடுவார்களோ, படுக்கையில் இருப்பார்களோ, அப்போதெல்லாம் அவர்களுக்காக குறிப்பிட்டு அதிகமாய் கண்ணீர் வடிப்பேன். ஆண்டவரே, அவர்களுக்கு ஒரு ஜீவனை கொடுங்க, அவங்களுக்கு ஒரு பலனை கொடுங்க. என உத்தரவாதம் என்னுடைய கையில இருக்கிறது. அவங்களை சரியான விதத்துல நான் வழி நடத்தி சரியான ஒரு இடத்திற்கு, பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காகத்தான் இந்த ஊழியம், இந்த சபை, இந்த ஊழியக்காரர்கள், எம்எல்ஏ ஜபக்குழு தலைவர்கள், இத்தனை நிர்வாக பொறுப்பாளர்கள் எல்லாரையும் ஆண்டவர் கொடுத்திருப்பது என்னை நம்பி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதில் நான் கவனம் செலுத்த விரும்புகிறேன். 29 ஆண்டு கால ஊழிய பணியில எத்தனையோ விதமான சூழ்நிலைகளில நான் கடந்து வந்திருந்தாலும், இந்த 30வது ஆண்டிலையும் ஆண்டவர்கிட்ட சொல்றேன், நான் இன்னும் திருப்தி ஆகல ஆண்டவரே, இன்னும் என்னுடைய ஊழியத்துல நான் திருப்தி ஆகல ஆண்டவரே. அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஒரு நாள் விடுகிறது என்றால் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே, இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு புதுசா செய்வீங்களா, புதுசா செய்வீங்களா ஆண்டவரே? ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேன். 30வது ஆண்ட என் ஊழியத்தின் பாதையில துவக்கும் போது ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே, இன்னைக்கு புதுசா யாராவது ஒருத்தரை விடுதலை பண்ணிடுறீங்களா, விடுதலை பண்றீங்களா? நான் அதை விரும்புறேன். இன்னைக்கு யாராவது ஒரு நபர் ஆகிடும் விடுதலை ஆகணும் ஆண்டவரே. என்னுடைய சபை அலுவலகத்துல நான் வந்து உட்கார்ந்தேன். தொலைபேசியில ஒருவர் தொடர்பு கொண்டு என்னை பார்க்க வேண்டும் என்று விரும்பி வந்தார்கள். அலுவலகத்துல அவர்கள் வருகிற பொழுது அவங்க சொன்னாங்க, நான் தற்கொலை செய்து சாகும்படியாக தீர்மானம் எடுத்திருக்கிறேன், அதற்கான மருந்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன், கடைசியா உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு நான் அப்படியே சாக போகிறேன், எனக்காக ஜெபியுங்கள் என்று அழுத. அவர்களுக்கு தேவையான ஆலோசனையை சொல்லி கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு அறிவித்த பொழுது, அந்த வார்த்தையை கேட்ட அவங்க பேசிக் கொண்டிருக்கிற பொழுது நான் தற்கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் மாற்றப்பட்டு, தற்கொலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் கரங்களில் வைத்திருந்த அந்த மருந்து, எனக்கு தெரியாது, நான் அப்படிப்பட்ட மருந்தை பார்த்ததில்லை, அந்த பாக்கெட்டை எடுத்து என்னுடைய மேசை மீது வைத்தார். இதுதான் நான் சாவதற்காக ஆயத்தம் பண்ணின மருந்து. இனி நான் சாக மாட்டேன். தேவனுடைய ஜீவன் எனக்குள்ளாக கடந்து வரும்படி எனக்காக ஜெபியுங்கள். தாங்கத்தக்கதான ஒரு பலனை ஆண்டவர் எனக்கு தர வேண்டும் என்று ஜெபியுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஜெபித்த பொழுது அவர்களுக்கு முன்னாடியே அந்த மருந்தை இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் பண்ணி அப்புறப்படுத்தி அவங்களை ஜெபித்தேன். அவர்கள் விடுதலை ஆனார்கள். இந்த நாள் வரைக்கும் நல்ல ஜீவனோடு கூட சுகமாய் இருக்கும்படி, சமாதானமாய் இருக்கும்படி தேவன் அவர்களுக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார். இப்படித்தான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு கூட கேட்கிறேன். என்னுடைய ஊழியத்தின் பாதையில ஒரே ஒரு நோக்கத்தை நான் வைத்திருக்கிறேன். என்றைக்கு ஆண்டவர் இந்த ஊழியத்திற்கு அழைத்தாரோ அன்றைக்கு நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், என்னுடைய முந்தின 7 தலைமுறைகள் மாந்திரீக தொழிலை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் எத்தனையோ குடும்பங்களை நாசப்படுத்தி விட்டார்கள். எத்தனையோ குடும்பங்கள் சாகடித்து விட்டார்கள். எத்தனையோ குடும்பங்களை சின்னாபின்னமாக்கி விட்டார்கள். ஆகவே இந்த முந்தின 7 தலைமுறைகள் எத்தனை ஆயிரக்கணக்கான குடும்பங்களை கெடுத்தார்களோ, வாழ முடியாதபடி தடுத்தார்களோ, அவ்வளவு எண்ணிக்கை உள்ள மக்களை, குடும்பங்களை வாழ வைத்து விட்டுதான்
என்னுடைய கண்களை நான் மூடுவேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரோடு கூட ஒரு பொருத்தனை செய்து கொண்டேன். ஆகவே தான் இரவு பகல் பாராமல் சபை வித்தியாசம் என்று யார் எப்பொழுது ஜெபிக்க கூப்பிட்டாலும் ஓடிக்கொண்டே இருப்பேன். என்னுடைய நோக்கம் என்னுடைய முந்தின தலைமுறைகளில் எத்தனை எண்ணிக்கை உள்ள ஜனங்கள் கெடுக்கப்பட்டார்களோ அத்தனை எண்ணிக்கையை வாழ வைக்கணும், வாழ வைக்கணும். ஜனங்கள் வாழணும், எப்படியாகிலும் வாழணும், எப்படியாவது தேவனை அறியணும், அவங்க ரட்சிக்கப்படணும், அவங்க மனம் திரும்பணும், பிசாசின் ஆளுகையிலிருந்து அவங்க விடுதலை அடையணும். ஆகவே தான் சங்கிலிகளிலே கெட்டி போட்டதான மனிதர்களை விடுவிக்கிறோம். கயறுகளிலே கெட்டி போட்ட மனிதர்களை இயேசுவின் நாமத்தினாலே விடுதலையாக்கி கொண்டிருக்கிறோம். ஆகவே தான் மையானத்திலே போய் விடுதலையே இல்லை என்று சொல்லி அமர்ந்திருக்கிறவர்களை கூட இயேசுவின் நாமத்தினாலே விடுதலையாக்கி கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? ஒரே நோக்கம், எல்லாரும் வாழணும், எல்லாரும் சமாதானமா இருக்கணும், எல்லாரும் நிம்மதியா இருக்கணும். அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் எங்க போனாலும் எனக்கு ஒரு விடுதலை இல்லையா என்று சொல்லி ஒரு ஏக்கத்தோடு நீங்க இருப்பீர்கள். ஆனால் உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். எங்களுடைய நோக்கம் அதுதான். எங்களுடைய சபை மக்களுக்கு மட்டும் ஜெபிக்கும்படியாக அல்ல, இந்த தேசத்தில் இருக்கிற யாரானாலும் சரி அவர்களுக்காக தொலைபேசியின் வாயிலாக ஜெபிப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். நீங்கள் பிசாசின் கட்டுகளோடு இருப்பீர்கள், ஆனாலும் உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். நாள்பட்ட வியாதிகள், மாந்திரீகத்தினுடைய வல்லமைகள், பிசாசின் கிரியைகள், பில்லி சூனியங்கள், ஏவல்கள், எப்படிப்பட்டதான சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பதற்காக ஆண்டவரிடத்தில் மன்றாடுவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். உங்களுக்கு ஜெபிப்பதற்கு யாரும் இல்லை என்று எண்ண வேண்டாம், உங்களை விடுதலையாக்குவதற்கு யாரும் இல்லை என்று எண்ண வேண்டாம். நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய சபை இருக்கிறது, எங்களுடைய சபையினுடைய ஊழியக்காரர்கள் இருக்கிறார், எங்களுடைய சபை தலைவர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்காக திறப்பிலே நின்று கதறுவார்கள், உங்களுக்காக திறப்பிலே நின்று ஜெபிப்பார்கள். அப்படிப்பட்ட நல்ல தலைவர்கள், ஜெபக்குழு தலைவர்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்ல ஜெப பாரமுள்ள, ஆத்ம தரிசனம் உள்ள நல்ல ஊழியர்களை கர்த்தர் இந்த சபையில வைத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எப்போது வேண்டுமானாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நான் தொடர்ந்து உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். நீங்கள் தான் முதலிடம் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இங்கே ஒரு மனிதனை நாம் பார்க்க போகிறோம். அந்த மனிதனுடைய பெயர் காத் என்பது. காத் என்ற வார்த்தை வேதத்துல பல விதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வசன குறிப்புகளை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், நீங்கள் கவனித்து பாருங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 4வது வசனத்திலே பார்த்தால் காத் என்பது ஒரு இடம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது யாருடைய ஊர் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஆவிக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி கோலியாத்தினுடைய ஊர் என்பது நமக்கு நன்றாக தெரியும். இரண்டாவது பாருங்க, 2 சாமுவேலின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்த்தால் காத் என்கிற ஒரு தீர்க்கதரிசி தாவீதின் நாட்களிலே இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. காத் என்கிற ஒரு தீர்க்கதரிசி. மூன்றாவது பாருங்க, ஏசாயாவின் புஸ்தகம் 65வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் பார்த்தால் காத் என்கிற ஒரு தெய்வம் அங்கே இருந்தது. ஜனங்கள் காத் என்ற தெய்வத்தை வழிபாடு செய்தார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறார். நாம் இவைகளை குறித்தெல்லாம் நாம் தியானிக்கவில்லை. காத் என்கிற ஒரு இடத்தை குறித்து நாம் இப்பொழுது தியானிக்கவில்லை. காத் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை குறித்து நாம் இப்போது தியானிக்கவில்லை. காத் என்கிறதான ஒரு தெய்வத்தை குறித்து நாம் இப்போது தியானிக்கவில்லை. நாம் இன்றைக்கு தியானிக்க போவது ஒரு தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையை தியானிக்க போகிறோம். இந்த காத்து யார் என்றால் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நம்முடைய முற்பிதாக்களிலே ஒருவராகிய யாக்கோபு இருக்கிறாரே, யாக்கோபுடைய 7வது மகன் தான் காத் என்பவர். இந்த காத் தன்னுடைய வாழ்க்கையில முதல் இடத்தை பிடித்துக் கொண்டார். எனக்கு ஆச்சரியமா இருந்தது.
இந்த காத்து மாத்திரம் தன்னுடைய வாழ்க்கையில முதலிடத்தை பிடித்துக் கொண்டானே. இந்த முதலிடத்தை பிடித்துக் கொண்ட இவனுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொல்லி என்னுடைய வேத ஆராய்ச்சி தொடர்ந்த பொழுது பல பக்கங்கள் என்னுடைய தியானத்திலே வந்து அவைகளில் இருந்து சிலவற்றை மாத்திரம்தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு போதிக்க போகிறேன். நீங்க ரொம்ப கவனமா இந்த வார்த்தையை கவனிக்கணும். யாக்கோபுடைய 7வது மகன் காத் என்கிற இந்த தேவ மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து நல்ல காரியத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். நம்ம எப்படி முதலிடத்திற்கு வரலாம் என்கிற ரகசியங்களை இன்றைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்த போகிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது இல்லையா? முதலிடத்திற்கு வரணும், எல்லாவற்றிலும் எல்லா துறைகளிலும் முதலிடத்திற்கு வரணும். சிலருக்கு ஆசை என்னன்னா பொருளாதாரத்துல நான் முதலிடத்திற்கு வரணும். உங்க ஆசையோடு இந்த வார்த்தையை கேளுங்க. முதலிடத்துக்கு வரலாம், எல்லாரும் வரப்போகிறோம். ஊழியர் செய்கிற ஊழியக்காரங்களாம் விரும்புங்க, ஊழியத்துல முதலிடத்திற்கு வரணும்னு விரும்புங்க. ஜபக்குழு தலைவர்கள் எல்லாம் விரும்புங்க, ஜப குழுக்களிலேயே நாம் முதலிடத்திற்கு வரணும் அப்படின்னு விரும்புங்க. படிக்கிற பிள்ளைகள் நான் முதலிடத்திற்கு வர வேண்டும் என்று விரும்புங்க. ஆவிக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகள் நான் முதலிடத்துல ஆவிக்குரிய ஜீவியத்துல இருக்க வேண்டும் என்று விரும்புங்க. இதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த காத் என்கிற தேவ மனிதனை பாருங்க, முதல் இடத்தை அவன் பிடித்துக் கொண்டது மாத்திரமல்ல, அதை தக்க வைத்துக் கொண்டான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமானது என்ன தெரியுமா? முழுவதும் வாசத்தை பார்த்தேன். ஆதி ஆகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இந்த காத்தனுடைய சரித்திரம் எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் வாசித்து பார்த்தேன் பாருங்க. எனக்கு ஆச்சரியத்திலையும் ஆச்சரியம் என்னவென்றால், இந்த காத்து மாத்திரம் முதலிடத்தை பிடிக்கலங்க, அவனுடைய பிள்ளைகள் முதலிடத்தை பிடிச்சிட்டாங்க. அவனுடைய பிள்ளைகள் மட்டும் முதலிடத்தை பிடிக்கல, அவனுடைய சந்ததியை முதலிடத்தை பிடிச்சு வந்துகிட்டு இருக்குது. அவனுடைய கோத்திரம் முதலிடத்திற்கு வருகிறது. வெளிப்படுத்துற விசேஷத்திற்கு போய் பார்த்தா இந்த காத்தனுடைய கோத்திரத்தை பரலோகத்துல முத்திரை போட்டு வச்சிருக்கிறாங்க. அங்கேயும் பிடிச்சிட்டாங்க பாருங்க, பரலோக ராஜ்யத்தையே பிடிச்சிட்டாங்க. யோவான் தன்னுடைய தரிசனத்தில் அதை எழுதுகிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை குறித்து தான் நாம் இன்றைக்கு தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து சில வசனங்களை நான் உங்களுக்கு குறிப்புகளிலே சொல்லிக் கொண்டிருப்பேன். ஒருவேளை உங்க கையில பேப்பர் பேனா இருக்குமானால் நீங்கள் அந்த குறிப்புகளை எழுதிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை பார்த்தால் இந்த லேயாள் தான் காத் என்கிற தேவ மனிதனுக்கு பேரிட்டாளாம். அதில் எழுதப்பட்டிருக்கிறது ஏராளம் என்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அவன் பெருகணும், ஏராளமாய் மிகுதியாய் அதிகமாய் அவன் பெருக வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு காத் என்று பெயரிட்டான். இன்னைக்கு நம்ம பேர் வைக்கும் போது எப்படி பேர் வைக்கிறோம்? இன்னைக்கு இருக்கிற ஆவிக்குரிய பிள்ளைகளை எல்லாம் கவனிச்சு பாருங்க. அவனுக்கு இஷ்டமான நடிகருடைய பேரை வைப்பாங்க. அவன் பயங்கர பாவத்துல இருப்பான். அவன் பேரை கொண்டு வந்து ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் தேவன் கொடுத்த சுதந்திர வீதத்திற்கு பேர் வைப்பாங்க பாருங்க. எத்தனையோ பேருடைய பேர்களை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இங்க வேதத்துல ஒவ்வொருத்தருடைய பேருக்கு அர்த்தங்கள் இருக்கிறது. நம்ம பிள்ளைகளுக்கு பேர் வைக்கணும்னா அர்த்தமுள்ள பேரை வைங்க. இவனுடைய பேருக்கு லேயாள் வைக்கிறதான அர்த்தத்தை பாருங்க, ஏராளம். இந்த காத் என்றால் ஒரு சேனை, ஒரு ராணுவம் அல்லது ஒரு கூட்டம். இன்னொரு வேத அகராதியில எழுதப்பட்டிருக்கிறது திராட்சை ஆலை என்று எழுதப்பட்டிருக்கிறது. உன்னத பாட்டுல சூலமித்தியால் சொல்வார்ல, 2 சேனைக்கு சமம். அந்த மாதிரி காத்து தன்னுடைய வாழ்க்கையில ராணுவத்திற்கு சமமான அவனுடைய பேருக்கு ஏற்றாற் போலவே அவனுடைய வாழ்க்கை பெருக ஆரம்பித்தான். அந்த பேருக்கு ஏற்றாற் போலவே அவன் வாழ ஆரம்பித்தான். இன்னைக்கு எத்தனையோ பேர் தங்களுடைய பெயர்களை மாற்றிக்கொள்வதற்காக ஏதோ ஒரு எழுத்தை கூட சேர்த்தா போதும், அதுல யோகம் இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க.
இதுல ரொம்ப வேதனையானது என்னன்னா, ஆவிக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானஸ்தானம் எடுத்த தேவனுடைய பிள்ளைகளும் போய் இந்த பெயர்களை மாற்றுவதுதான் வேதனைக்குரியது. யோசித்து பாருங்க. தேவன் உங்களுக்கு என்ன பெயரை கொடுக்கிறாரு? ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த குழந்தைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்ன பெயர் வைக்க வேண்டும் ஆண்டவரே? நீர் தான் அந்த குழந்தையை கொடுத்து, இந்த குழந்தையை எதற்காக நீர் கொடுத்தீரோ அந்த நோக்கத்துக்கு ஏற்ற ஒரு பெயரை நீர் எனக்கு தாரும் என்று ஜெபித்திருக்கிறீர்களா? எத்தனை பெற்றோர்கள் இதில் தவறிவிட்டோம்? எத்தனை பேர் தவறி இருக்கிறீங்க? ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த குழந்தைக்காக பெயர் வைப்பதற்கு முன்பு யார்கிட்ட போய் கேட்டீங்க? ஆண்டவர்கிட்ட கேட்டீங்களா? முழங்கால நின்னீங்களா? ஆண்டவரே, நீர் தான் இந்த குழந்தையை கொடுத்து, இந்த குழந்தைக்கு நான் என்ன பெயர் வைக்கணும் ஆண்டவரே? இந்த குழந்தை இந்த தேசத்துல எப்படி வளர போகிறது? உமக்காக என்ன கிரியை செய்ய போகிறது? அதற்கு ஏற்றதான ஒரு பெயரை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி எத்தனை அம்மாமாரு, எத்தனை அப்பாமாரு, எத்தனை பெற்றோர்கள் தேவ சமூகத்தில் முழங்கால நின்றீர்கள்? உங்களுடைய வாழ்க்கை ஆராய்ந்து பாருங்க. உங்க பிள்ளைக்கு ஏதோ ஒரு பெயரை வைக்கிறதுனால அவன் எப்படி இருக்கிறான்னு பாருங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டு வச்சீங்களா? ஆண்டவர் கொடுத்தாரா உங்களுக்கு அந்த பெயரை? உங்க பிள்ளைக்கு ஆண்டவர் கொடுத்த பெயரை நீங்க வச்சிருந்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு நாளும் விட மாட்டார். அவர் எதற்காக, எந்த நோக்கத்தோடு உங்களுடைய கற்பத்துல ஆண்டவர் அந்த குழந்தையை கொடுத்தாரோ அந்த குழந்தையினுடைய நோக்கத்தை அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நிறைவேற்றுதானாவா? தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. இதுவரைக்கும் உங்க குழந்தைக்கு அப்படி ஒரு பெயர் வைக்கலனா ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. இன்றைக்கு முழங்கால் படியிட்டு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்ததான இந்த குழந்தைக்காக ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இனிமேல் தான் ஆண்டவர் நீங்க குழந்தையை பெற்றெடுக்க போகிறீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு நல்ல தருணத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு நல்ல வாய்ப்பு. நீங்க முடிவு பண்ணாதீங்க. வேற யார்ட்டையும் போய் முடிவு கேட்காதீங்க. பெற்றோர்களாக நீங்க 2 பேரும் முழங்கால நில்லுங்க. ஆண்டவர் எப்போது குழந்தையை கொடுக்கிறாரோ அந்த குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கணும்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அவர் சொல்வார். சொன்னவற்றை தைரியமா கேட்கலாம். நீங்க தானே பெயர் கொடுத்தீங்க, நடத்துவேன்னு சொன்னீங்க, ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்கல்ல, உறுதியா அவருடைய பாதத்தை பிடித்து அந்த பிள்ளைக்காக கெஞ்சி அழலாமே. ஏதோ ஒரு பேரை வச்சுட்டு என் பிள்ளை இப்படி இருக்கிறானே அப்படி இருக்கிறானே உங்க இஷ்டத்துக்கு பேரை வச்சுட்டு உங்க பிள்ளை ஆண்டவர் நினைச்சபடி வாழணும்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க. ஆண்டவர் விரும்புகிறாரா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. பெத்தேல் குடும்பத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பிரத்யட்சமாய் நான் இதை சொல்லுகிறேன். தேவன் சொல்லாத ஒரு பெயரை உங்க குழந்தைக்கு சூட்டணும்னு விரும்பாதீங்க. அது நல்லது அல்ல. தேவன் அதை விரும்புகிறது இல்லை. அவர் தானே குழந்தைய கொடுத்தது. குழந்தைய உருவாக்குனது யாரு? குழந்தைய கொடுத்தது யாரு? உங்க இஷ்டத்துக்கு பெயரை வைக்கிறதுக்காக அவர் குழந்தைய கொடுக்கல. அவர் இஷ்டத்துக்கு பெயர் வைப்பதற்காக தான் உங்களுக்கு குழந்தைய கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர்கிட்ட கேளுங்க. அவர் சொல்லுவார் அந்த பெயரை வைங்க. லேயாள் பாருங்க, அப்படி வைத்ததுனாலதான் காத் என்கிற தேவ மனிதன் சந்ததி சந்ததியாய் ஆசீர்வதிக்கப்படுகிறார். ஏராளம் என்று விளங்கட்டும் என்று சொல்லிதான் காத் என்கிற பெயரை லேயாள் விட்டால் பாருங்க. ஒரு தேவ மனுஷி அந்த பெயருக்கு ஏற்றபடியே அவன் சந்ததி தோறும் ஆசீர்வாதம் விளங்கும். கவனிச்சு பாருங்க. நான் அந்த வசனத்தெல்லாம் உங்களுக்கு கொடுக்கிறேன். காத் அப்படி ஆசீர்வதிக்கப்படுவதனால்தான் தகப்பனாகிய யாக்கோபு காத்தை ஆசீர்வதித்தான். ஊழியக்காரனாகிய மோசே காத்தை ஆசீர்வதித்தான். தலைவனாகிய ஜோசுவா காத்தை ஆசீர்வதித்தான். அதெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இப்படி ஒரு ஆசீர்வாதம் இருக்குதா? தேவ சமூகத்துல நின்று ஆண்டவர்ட்ட அந்த பேரை கேட்டு அதுக்கு ஏற்றபடி வைத்தால் தகப்பனுடைய ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும். ஊழியக்காரனுடைய ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும். தலைவர்கள் கொடுக்கிற ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும். உங்க பிள்ளைங்களுக்கு அப்படி செய்திருக்கிறீங்களா? ஊழியக்காரனுடைய ஆசீர்வாதம் உங்க பிள்ளைக்கு இருக்குதா? தகப்பனுடைய ஆசீர்வாதம் உங்க பிள்ளைக்கு இருக்குதா? தலைவர்களுடைய ஆசீர்வாதம் உங்க பிள்ளைக்கு இருக்கிறதா? யோசித்து பாருங்க. எங்கே தவறு இருக்கிறோம் அதை சரிப்படுத்துங்க, சீர்படுத்துங்க.
திரும்ப அந்த பேரை மாற்றுவதற்கு வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, உங்கள்கிட்ட கேட்காம நான் அந்த பேரை வச்சுட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்கப்பா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. வேத புஸ்தகத்தை கவனிங்க. என்னாகமம் 32வது அதிகாரம் முதல் வசனத்தை நீங்க பார்த்தீர்களானால், இந்த காத்துனுடைய சந்ததிக்கு ஆண்டவர் அதிகமான ஆடுகளையும் மாடுகளையும் கத்தர் கொடுத்தார். அதிகமான காணியாட்சி. என்னாகமம் 1ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அதிகமான யுத்த புருஷர்கள் இருந்தார்களா? 40,000த்திற்கும் மேலான யுத்த புருஷர்கள், அதிகமானவர்கள். என்னாகமம் 32ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் முதல் 36வது வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்த்தால், அதிகமான அரணான பட்டணங்களை இந்த காத் கோத்திரத்தார் கட்டி எழுப்பினார்களா? யோசுவாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால், அதிகமான சுதந்திர வீதத்தை இந்த காத்துடைய சந்ததியார் பெற்றுக் கொண்டார்களா? எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கு பாருங்க. அந்த பேர் வைக்கும் போது ஏராளம்னு அந்த லேயாட் பேர் இட்டாலே தேவ மனுஷன், அது ஆண்டவர் எவ்வளவு கனப்படுகிறார் பாருங்க. அவனுடைய சந்ததிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அதிகமான காணியாட்சிகள், அதிகமான யுத்த புருஷர்கள், அதிகமான பட்டணங்களை கட்டி எழுப்பினார்கள், அதிகமான சுதந்திர விதத்தை பெற்றுக் கொண்டார். ஆண்டவர் கொடுத்த பேர்ல எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குதுன்னு பாத்தீங்களா? நாமும் அப்படிப்பட்டதான பெயர்களை நம்முடைய குழந்தைகளுக்கு வைக்க நாம் மறக்க வேண்டாம். தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த காத் முதல் இடத்திற்கு வருவதற்கு காரணம் என்ன? 3 காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, ஆதியாகமம் புஸ்தகம் 49வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், இப்போது வாசிக்க நாம் கேட்போம். ஆதியாகமம் 49வது அதிகாரம் 19வது வசனம் வாசிப்போம். காத் என்பவன் மேல் ராணுவ கூட்டம் பாய்ந்து விழும், அவனோ முடிவிலே அதன் மேல் பாய்ந்து விழுவான். இந்த காத் முதல் இடத்தை பெறுவதற்கான முதல் காரணம் என்னவென்றால், இந்த காத் ஒரு ராணுவம் போல இருந்தான். முதலாவது ஒரு பெரிய ராணுவ கூட்டம் அவன் மேல விழும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா முடிவிலோ இவன் ராணுவ கூட்டத்தின் மேல் பாய்வான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில முதலிடத்திற்கு வர வேண்டும் விரும்புகிற கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஒரு ராணுவ வீரரை போல ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் கடந்து வர வேண்டும். வேதத்தை நீங்கள் கவனித்து பார்த்தால், எகிப்தில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்ட பொழுது இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இது என்னுடைய சேனை. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை பார்த்து சொல்லுகிற பொழுது, நீ ஒரு நல்ல போர் சேவகன் என்று சொல்லுகிறார். சூலமித்தியாளை குறித்து உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவள் 2 சேனை கூட்டத்துக்கு சமமானவள். அப்போ ஒரு ஆவிக்குரிய பிள்ளையா இருந்தால் அவன் ஒரு ராணுவத்தை போல இருக்கணும். ஒரு ராணுவ வீரனுக்கு, ஒரு போர் சேவகனுக்கு சில ஒழுங்குகள் இருக்கிறது, சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது, சில சட்டங்கள் இருக்கிறது, சில விதிமுறைகள் இருக்கிறது. ராணுவத்தை போல, ராணுவ வீரனை போல ஒரு ஆவிக்குரிய பிள்ளை இருந்தா, ராணுவத்தில் எப்படி சில ஒழுங்குகள் இருக்கிறதோ அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சில ஒழுங்குகளை கர்த்தர் அந்த வேதத்துல கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளைகள் அதை மறந்து போக கூடாது. ராணுவத்துல பாருங்க, எப்படி ஆடைகளை உடுத்தணும், எப்படி முடிய திருத்தம் செய்யணும், எப்படி சாப்பிடணும், எதை சாப்பிடணும், எங்க இருக்கணும், எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், எல்லா ஒழுங்குகள். அவங்களுக்கு சில சட்டங்கள் இருக்கிறது. அதே போலதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது உபதேச சட்டங்கள். ஆவிக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகள் தவறக்கூடாது. தேசத்தினுடைய சட்டத்திற்கும் கீழ்ப்படிய வேண்டும், வேதத்தில் சொல்லப்பட்ட உபதேச சட்டத்திற்கும் கீழ்ப்படிய வேண்டும். ராணுவ வீரனை போல விதிமுறைகளுக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கை. அவன் இஷ்டத்திற்கு அவன் வீட்டுக்கு போயிட முடியாது, அனுமதி இல்லாம எங்கேயும் போக முடியாது.
குடும்பத்துல என்ன நடந்தாலும் சரி அவங்க லகுவாக அங்க இருந்து கடந்து வர முடியாது, விதிமுறைகள். ஆனா இன்னைக்கு இருக்கிற ஆவிக்குரிய மனிதன் ஏன் முதலிடத்துக்கு வர முடியல தெரியுமா? தேவன் அவனுக்கு கொடுத்ததான விதிமுறைகளை மீறி இருக்கிறான். தேவன் அவனுக்கு கொடுத்ததான உபதேச சட்டங்களை மீறி இருக்கிறான். தேவன் அவனுக்கு கொடுத்ததான ஒழுங்குகளை மீறி விட்டான். ஆகவே தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில முதலிடத்திற்கு வர முடியல. தேவனுடைய பிள்ளையை நீங்க சற்று யோசித்துப்பா. நீ ரட்சிக்கப்பட்ட வருஷத்துக்கு பிற்பாடு உனக்கு பின்னாடி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்த எத்தனை கர்த்தருடைய பிள்ளைகள் உன்னை விட தாண்டி ஆவிக்குரிய ஜீவியத்துல முன்னணியில் நிற்கிறாங்க. நீ இன்னும் காத்திருந்த அபிஷேகம் பெறல, உனக்கு பின்னாடி வந்தவன் அபிஷேகம் பெற்றுட்டான். நீ இன்னும் அந்நிய பாஷையினுடைய வரத்தை பெற்றுக் கொள்ளல, உனக்கு பின்னாடி ரட்சிக்கப்பட்டவன் அந்நிய பாஷையினுடைய வரத்தை பெற்றுக் கொண்டான். நீ இன்னும் ஆண்டவருடைய ஊழியத்திற்கு வரல, உனக்கு பின்னாடி வந்தவன் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறான். நீ இன்னும் ஜெபிக்கவே உனக்கு தெரியாது. ஆனா இப்போ வந்தவங்க, இப்ப ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் நன்றாக ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இன்றைக்கு வாழ்க்கையை சீர்தூக்கிப்பா. எங்கே தவறு இருக்கிறார்? ஏன் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில முதலிடத்திற்கு நீ வர முடியவில்லை? ஆவிக்குரிய வாழ்க்கையில முதலிடத்திற்கு வந்தால் மாத்திரமே இந்த உலகத்தில் இருக்கிற சகல காரியங்களும் தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் முதலிடத்திற்கு வர முடியும். ஆண்டவர் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த முதலிடத்திற்கு வந்தாலும் அந்த முதலிடம், இன்றைக்கு சொல்லுகிறேன், அது நிரந்தரமானது அல்ல. நான் ஆண்டவரே இல்லாம, இயேசுசாமியே இல்லாம, கடவுளையே தேடாம நானும் முதலிடத்திற்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் சொல்லிக் கொண்டிருப்பீர்களானால் உங்களுக்கு ஒரு எச்சரிப்பான ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். கர்த்தருடைய வார்த்தையின்படி சொல்லுகிறேன், அந்த முதலிடம் நிலைத்து நிற்க முடியாது. எங்கே ஒரு இடத்துல தவறி விடுவீர்கள். என்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளையாக மாறின நீங்கள், ஆண்டவருக்காக உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த நீங்கள், ஆண்டவருக்காக உங்களுடைய வாழ்க்கையை பிரதிஷ்டை பண்ணின நீங்கள், உங்களுடைய ஒழுங்குகளை கடைபிடித்து உங்களுடைய உபதேச சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து தேவன் கொடுத்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு வாழ ஆரம்பித்தால் மட்டுமே உங்களுடைய முதல் இடத்தை நீங்கள் தக்க வைக்க முடியும். இல்லைன்னா உங்களை தாண்டி நிறைய பேர் போய்கிட்டு இருப்பாங்க. பரலோக ராஜ்யத்திலும் அவங்க முன்னணியில நிற்பாங்க, இம்மையிலும் அவங்க முன்னணியில கடந்து போய்கொண்டே இருப்பாங்க. நீங்க வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்கணும். ஆரம்ப நாட்களில் ஆண்டவரோடு கூட இருந்த அந்த ஐக்கியத்திற்குள்ளாக கடந்து பாருங்கள். ஒரு ராணுவத்தை போல, ஒரு ராணுவ வீரனை போல இந்த காத்து இருந்தபடினால்தான் அவனால் ஒரு முதலிடத்திற்கு வர முடிந்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை சொல்லுகிறானே, ஒரு போர்ச்சவகனை போல தீமோத்தேயு இருந்தபடினால்தான் முதலிடத்திற்கு வர முடிந்தது. ஒரு விசுவாசத்தினுடைய ஒரு வீரனாக, ஒரு ஜெப வீரனாக அவனால் நிற்க முடிந்தது. வாழ்க்கையில முதலிடத்திற்கு வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? ஆவிக்குரிய பிள்ளைகள் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு முதலிடத்திற்கு வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? ஒரு ராணுவத்தை போல, ஒரு ராணுவ வீரரை போல உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் இருக்க வேண்டும். ஒழுங்குகளுக்கு கீழ்ப்படியுங்கள், உபதேச சட்டங்களுக்கு கீழ்ப்படியுங்கள், விதிமுறைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். இரண்டாவது காரியத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்ட விரும்புகிறேன். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 20வது வசனம். காத்தை குறித்து காத்துக்கு விஸ்தாரமான இடத்தை கொடுக்கிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அவன் சிங்கத்தை போல் தங்கியிருந்து புயத்தையும் உச்சந்தலையையும் பீறி போடுவான். காத்து முதல் இடத்திற்கு வருவதற்கு இரண்டாவது காரணம், காத் ஒரு சிங்கத்தை போல இருந்தான். முதலாவது தியானித்தான், அவன் ஒரு ராணுவ வீரனை போல இருந்தான். இரண்டாவதாக நாம் தியானிக்கிறோம், ஒரு சிங்கத்தை போல இருந்தான். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் முதல் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்க எழுதப்பட்டிருக்கிறது, சிங்கத்தை போல தைரியம். சிங்கம் எதற்கும் பின்னடைய ஒரு நாள் கூட முன்வைத்த கால சிங்கம் பின்னாடி வைத்த சரித்திரம் இல்லை. ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய அடையாளத்தை சரியாக கவனியுங்க. ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில முதல் இடத்துக்கு நீங்க வர முடியல தெரியுமா? சிங்கத்தை போல நீங்க இல்ல. எத்தனையோ காரியங்களில முன்வைத்ததான உங்களுடைய அடிச்சுவடுகளை பின் வைத்திருக்கிறீர்கள். எத்தனையோ சூழ்நிலைகள் உங்களை பின்மாற்றத்திற்குள்ளாக கொண்டு போய்விட்டது. ஆவிக்குரிய வாழ்க்கையில முதலிடத்திற்கு வர வேண்டுமானால்
சிங்கத்தை போல எதற்கும் பின்னடையாமல் இருக்க வேண்டும். சிங்கத்தை போல தைரியமாக இருக்க வேண்டும். சிங்கத்தை போல ஆங்காங்க அலைந்து தெரியாமல் ஒரே இடத்துல நிலைத்திருக்க வேண்டும். ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன் தெரியுமா? நீங்க நிறைய பேர் அலைந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கானானுக்குள்ள பிரவேசிக்கிற வரைக்கும் நீங்க அலைஞ்சுக்கிட்டு இருக்கணும். கானானுக்குள்ள வந்துட்டீங்கன்னா ஆசீர்வாதம் என்ன? நீ அலைந்து திரிவது இல்லை. எத்தனை கர்த்தருடைய பிள்ளைகள் எனக்கு ஜாதகம் கேட்க போறேன், குறி கேட்க போறேன், ஜோசியம் பார்க்க போறேன். நீங்க கேவலமா இல்லையா உங்களுக்கு? வேத புஸ்தகத்தை கையில வச்சுட்டு ஜோசியக்காரன் போற எத்தனை கிறிஸ்தவர்கள் வேதனைக்குரியது. இதுல இல்லாத அவங்க சொல்ல முடியாது. இந்த வேத புஸ்தகத்துல எல்லாம் இருக்கிறது. நம்முடைய எதிர்காலத்தினுடைய வாழ்க்கை இங்க இருக்குது. இப்ப என்ன நடக்க போகிறது என்பது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இனி என்ன நடக்க போகிறது என்பது வேதத்தில் இருக்கிறது. இந்த தீர்க்கதரிசன வசனங்களை கேட்கிறவன், கை கொள்கிறவன், வாசிக்கிறவன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதுதாங்க, இது போதும். எங்கேயும் ஓடி தேடாதீங்க. பெத்தேல் குடும்பத்தாருக்கு பிரத்யட்சமாய் நான் சொல்லுகிறேன், வேற எங்கேயும் போகாதீங்க. உன்னுடைய வீடை பிரதிஷ்டை பண்ணும்போது நாள் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. உன்னுடைய திருமண காரியத்தை நீங்க ஒழுங்கு செய்யும் போது நாள் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. தேவ சமூகத்தில் அமர்ந்த அவர் குறித்த நாள்ல உங்களுடைய திருமணத்தை ஒழுங்கு செய்யுங்க. தேவ சமூகத்தில் அமர்ந்த அவர் குறித்த நாள்ல உங்க வீட்டை பிரதிஷ்டை பண்ணுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியும் தேடுங்க. நீங்க எந்த ரத்தத்தையும் உங்களுடைய வீடு பிரதிஷ்டை செய்யும் போது நீங்க செலுத்தணுங்கிற அவசியம் இல்லை. ஏனென்றால் உங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில ரத்தம் சிந்தியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால்தான் உங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைத்தது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால்தான் உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால்தான் நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறீங்க. அந்த ரத்தத்தை விட்டுட்டு எந்த மிருகத்தினுடைய ரத்தத்தையோ எந்த பறவையினுடைய ரத்தத்தையோ வெறும் விமோசனத்திற்காக என் மேல தேடி போகாதீங்க, செய்யாதீங்க. நீங்க ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகள். ஏன் ஆவிக்குரிய ஜீவியத்துல முன்னணியில உங்களால நிற்க முடியல? அந்நிய மார்க்கத்தார் ஏன் உங்களை கேவலமா பார்க்கறாங்க? ஏன் அந்நிய மார்க்கத்தார் உங்களை என் மேல வேதனையோடு கூட பார்க்கறாங்க? ஏன் உங்களை வெறுக்கிறாங்க தெரியுமா? அந்நிய மார்க்கத்துல இருக்கிறவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பத்தி தெரியாது. அதனால அவங்க ஒரு புதிய காரியத்தை செய்கிற பொழுது ரத்தத்தை கொடுக்கறாங்க. உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெரியும்ல? இயேசு எதற்காக ரத்தம் சிந்தினார்னு தெரியும்ல? உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக தானே ரத்தம் சிந்தினார். ஏன் அதெல்லாம் மறந்துட்டு நீங்களும் ஒரு வீடை பிரதிஷ்டை பண்ணும் பொழுது, ஏதோ ஒரு புதிய காரியத்தை செய்கிற பொழுது ஏன் ரத்த பலி கொடுக்கறீங்க? அதனாலதான் ஆவிக்குரிய ஜீவியத்துல நீங்க முன்னணிக்கு வர முடியவில்லை. ஆகவே தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க முதலிடத்திற்கு வர முடியவில்லை. ஆகவே தான் அநேக ஆசீர்வாதங்களை நீங்க இழந்து போறீங்க. ஏன் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை போல தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியவில்லை? ஏன் காத்தை போல ஏராளமான ஆசீர்வாதங்களை நீங்க பெற்றுக்கொள்ள முடியவில்லை? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில சிங்கம் மாதிரி இருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில சிங்கத்தை போல இருங்க. ஜெபிப்பதற்கு ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பின்னாடி போகாதீங்க. ஊழியத்துக்கு வந்துட்டீங்கன்னா பின்னாடி திரும்பி பார்க்காதீங்க. வேதத்தை தியானிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பின்வாங்கி போகாதீங்க. நல்ல ஆராதனை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பின்வாங்காதீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி கடந்து சென்று கொண்டே இருக்கு. ஒரு நாளும் அவர் உங்களை விட மாட்டார். எவ்வளவு நெருக்கம் வரட்டும், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உன் சத்துருக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் சொன்னவர் இன்னும் சாகவில்லை. அவர் உயிரோடு கூட இருக்கிறார். ஜீவனுள்ள தெய்வம் அவர். ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய். அந்த ஜீவனுள்ள தெய்வம் தான் உன்னை வாழ வைக்கிற தெய்வம். அவர் தான் உனக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர். அவர் எதையும் ஒன்றிருந்து எதிர்பார்க்கல, அர்ப்பணிப்பை மட்டும்தான் எதிர்பார்க்கிறேன். இயேசுவேன்னு போய் விழுந்துறேன். எனக்கு அதை சொல்லித்தரேன். நான் இயேசுவேன்னு போய் விழுந்துறேன். ஒரு சிங்கத்தை மாதிரி தைரியமா நிற்கலாமே. ஒரு சிங்கத்தை மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ தைரியமா நின்னா உனக்கு ஒரு முதல் இடத்தை ஆண்டவர் கொடுப்பாரு. ஆசீர்வாதத்துல முதலிடம் கிடைக்குமே. உன் பிள்ளைக்கு ஒரு முதலிடம் கிடைக்குமே. உன் சந்ததிக்கு ஒரு முதலிடம் கிடைக்குமே. ஏன் இழக்கிறாய்? நீ பாவம் செய்து செய்து சாபத்தை நிறைய குடும்பத்துல சேர்த்த நாட்கள் போதும் சகோதரனே. இன்றைக்காவது மனம் திரும்ப. உன் பிள்ளை வாழட்டும். நீ செய்த நாட்கள் போதும். நீ குடித்த நாட்கள் போதும். நீ சிகரெட் பிடித்த நாட்கள் போதும். பாவத்துல உழந்து கொண்டிருந்த நாட்கள் போதும். வேசித்தனம் பண்ணின நாட்கள் போதும். விபச்சாரத்திற்குள்ளாக கடந்து சென்ற நாட்கள் போதும். இன்னைக்கு விடு.
உன்னை முதல் இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு வர விரும்புகிறார். பாவத்திலிருந்து மனம் திரும்பு. ஆண்டவர் உன்னை முதல் இடத்திற்கு கொண்டு வர விரும்புகிறார். முதல் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மகனாக உன் குடும்பத்துக்குள்ள, உன் உறவுகளுக்குள்ள, உன் சந்ததியிலேயே ஆண்டவர் உன்னை செலக்ட் பண்ணுகிறார், தெரிந்து கொள்கிறார். எங்கேயும் போகாத. நீ ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஒரே ஒரு வழி. அவர் சொன்னாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று எழுதப்பட்டிருக்கிறார். இயேசுதாங்க வழி. அவரை விட்டு அவரை வழி இல்லை. அந்த வழியில நாங்க வந்தோம். ஆண்டவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். என் ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் சிங்கம் போல இருப்பேன். மூன்றாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு கற்றுத் தருகிறேன். உபாகமம் புஸ்தகம் 33வது அதிகாரம் 21வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், வாசிப்பான். அவன் தனக்காக முதலிடத்தை பார்த்து கொண்டான். அங்கே தனக்கு நியாயப்பிரமாணிகன் கொடுத்த பங்கு பத்திரமாய் இருக்கிறது. ஆனாலும் அவன் ஜனத்தின் முன்னணியாய் வந்து மற்ற இஸ்ரவேலுடனே கர்த்தரின் நீதியையும் அவருடைய நியாயங்களையும் நடப்பிப்பான் என்றான். காத்து முதலிடத்திற்கு வருவதற்கான மூன்றாவது காரணம், அவன் ஒரு நீதிபதியை போல இருந்தான். ஒரு நீதிபதி இடத்துல நீதி இருக்கும், நியாயம் இருக்கும், நல்லதுதான் செய்வாரு, சரியானதுதான் செய்வார். நான் பேசுகிறது நல்ல நீதிபதிகளை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில யாருக்கு தீமை செய்யாதீங்க, ஒரு நீதிபதியை போல இருங்க. அப்பதான் முதல் இடத்துக்கு நீங்க வர முடியும். ஒரு போர்ச்சேவகன் வந்து கேட்கிறான், ஆண்டவரே, யோவான்ட்ட வந்து கேட்கும் போது நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்? யோவான் சொல்றாரு, ஒருவருக்கு இடுக்கண் செய்யாத, பொய் குற்றம் சொல்லாத, உன் சம்பளம் மட்டும் உனக்கு போதும்னு இரு. நீங்க எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? ஒரு நீதிபதியை போல வாழ உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் முதல் இடத்திற்கு வர வேண்டுமா? இம்மையிலும் மறுமையிலும் முதல் இடத்தை காத்தை போல தக்க வைக்க வேண்டுமா? ஒரு நீதிபதியை போல வாழ ஆரம்பியுங்கள். மூன்று காரணங்களை உங்கள் இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிங்க. பலன் என்ன தெரியுமா? யோசுவாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 22வது அதிகாரம் முதல் 5 வசனங்களை வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இந்த காத்து மாத்திரமல்ல, அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய சந்ததி, அவனுடைய கோத்திரா எல்லாம் முதலிடத்திற்கு வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். இந்த காத்து பெற்றுக்கொண்ட இந்த முதலிடத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஏனென்றால் உங்கள் பிள்ளைகள் முதலிடத்திற்கு வரணும், உங்கள் சந்ததி முதலிடத்திற்கு வரணும், உங்கள் கோத்திரங்கள் முதலிடத்திற்கு வரணும். இம்மையில் மாத்திரமல்ல, மறுமையிலையும் முதல் இடத்திற்கு அவங்க முத்திரை போடப்பட வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் அவருடைய பரலோகத்தினுடைய பிரசன்னத்தை உங்க மேல வெளிப்படுத்துறார். தொடர்ந்து அப்படியே ஜெபித்துக் கொண்டே இருக்கு. தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருக்கு. கண்களை மூடி தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருக்கு. தீர்மானங்களை நிறைவேற்றிக் கொண்டே இருக்கு. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடு